26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்துல யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்காரு, அவரு கூட வீரப்பன் மாதிரி மறைந்திருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும், எப்படி அது ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுகிற மாதிரி, விஜய்க்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இவர் ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவேக்காவை அழித்து விடுவார்கள், அதனால எங்க கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போயா ஒருவராக்கு வர்றதுக்கு அவர் வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆக போறவங்க எல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில இனி ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். அதை நான் சொல்றப்ப திருடருக்கு தேல் கொண்ட மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன்.